ஹாய் கைஸ், எல்லாம் நல்லா இருக்கியா? நான் உங்கள் ஜீவா, ஸ்வீட் ஏரியா ஈரோடு. நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, இந்த தயிர் சாதம் லெமன் சாதத்துக்கு சூப்பரான ஒரு சைடிஷ் செய்ய போகிறோம். வாங்க என்னன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். சரிங்களா? தொடர்ந்து ஆதரவு கொடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா? நீங்கள் ஆதரவு கொடுத்தா தான் அடுத்தடுத்த வீடியோ என்னால் போட முடியும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எண்ணெய் நல்லா சூடு ஏறிச்சு, மாவு கரைச்சிடலாம். என்னன்னு பார்க்குறீங்களா? அதுதாங்க காரா பூந்தி. சரிங்களா? மற்ற இடத்துல சாப்பிட்டு இருப்பீங்க, நம்ம இடத்துல செய்யும்போது நம்ம செய்தே வித்தியாசமாக இருக்கும். பாருங்கள், புதுசாக வீடியோ பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது எந்த மாதிரி இருக்குது. மாவு கரைச்சாச்சு, இந்த அளவுக்கு தான் இருக்கணும். அப்போதான் நம்ம அந்த மாவு காராபூந்தி ஊற்றணும்னா நல்லா குண்டு குண்டாக வரும். சரிங்களா? முத்து மாதிரி வரும். நல்லா சூடாகிடுச்சு. சூடு ஆயிடுச்சு. மாவு வந்து பொறுமையாக ரவுண்டாக ஊற்றணும். வந்து பூந்தி குண்டு குண்டாக வரும். சரிங்களா? பாருங்க எப்படி இருக்கு. இது எடுத்து போட்டுடலாம். இது ஒரே வேக்காடை போக முடியாது, டபுள் வேக்காடு கொடுக்கணும். மிக்ஸாக பாருங்கள், ரெடியாக போட்டு. ஐஎஸ் ஒரு காராபூந்தி ஊற்றி எடுத்தாச்சு. இது ஒன்றும் ஃபுல்லாக வேகலை. சரிங்களா? இன்னொரு ஈடு ஊற்றிட்டு இது எப்படி ஃபுல்லாக டபுள் வேக்காடு கொடுப்போம் பார்க்கலாம் வாங்க. அவ்வளோதாங்க, இந்த இருக்கிற பூந்தியெல்லாம் போட்டு ரெண்டாவது வேக்காடு பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ஒரு செகண்டு தான் வந்துடும். அவ்வளோதான், வெந்துருச்சு, எடுத்துடலாம். அப்படியே சூடாக இருக்கும்போது அந்த பூண்டு மேலே போட்டு விட்டுலாம். அப்படியே அந்த சூடுக்கு வதங்கிடும். இன்னும் இதுக்கு வேலை இருக்குது. காராபூந்திக்கு வேர்க்கடலை ஒரு 2 கிலோ போட்டுக்கலாம். சரிங்களா? காராபூந்தியில் வந்து வேர்க்கடலை போட்டால் தான் டபுள் டேஸ்ட்டாக தரும். பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள், 2 கலர்னால. இது வந்து ஆயில் ட்ரை பண்ணுவோம். சரிங்களா? எண்ணெய் ஒரு சில கடையிலலாம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் கசன்னு தேங்கும் காராபூந்தியில். நம்ம கடையில் அந்த மாதிரி இருக்காது. இதுக்கு ஒன்றும் மிஷினில் போட்டு அந்த எண்ணெய் ட்ரை பண்ணுவோம். அதையும் பார்க்கலாம் வாங்க. அதான் காராபூந்தி ஆயில் ட்ரை பண்ணுறது. போய் கொட்டை
அவ்வளோதான், சால்ட்டு காரம் போட வேண்டியதான். கருவேப்பிலை, சூப்பரான காரா பண்ணி சைடிஷ்க்கு ரெடி. ஹாய் கைஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இனிப்பு பூந்தி. சரியா? நார்மலாக நிறைய பக்கம் வந்து ஒரே கலரில் தான் போடுவாங்க. நம்ம வந்து 3 கலரில் போட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். சரிங்களா? சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. சரியா? நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் அடுத்தடுத்து வீடியோ என்னால் போட முடியும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே இனிப்பு பூந்தி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எவ்வளோ மாவுக்கு போட போகிறோன்னா ஒரு 750 கிராம். சரிங்களா? 700 கிராம் மாவு தான் இது போட போகிறோம். பூந்தி பாருங்க. ஃபுட் கலர் எல்லோ கலரு, தண்ணி போட்டு நல்லா நைஸாக கரைக்கக்கூடாது. நல்லா எப்படின்னா கட்டி கட்டியாக கரைக்கணும். அப்போ தான் பூந்தி வந்து குண்டு குண்டாக வரும். சரிங்களா? நான் எப்படி கரைக்கணும் பாருங்க. ஒன்றும் பாதியமாக கலக்கலாம். இப்படி இருந்தால் தான் பூந்தி வந்து குண்டு குண்டா வரும். நாங்கள் எண்ணெய் சூடு ஆயிடுச்சு. பாருங்க, இது ரொம்ப வேக வைக்கக்கூடாது. ஃபுல்லாக ரோஸ்ட்லாம் விடாது. சும்மா எண்ணெயில் போட்டு எடுத்தால் போதும். சேர்க்காது. வேக்காடு கூட இல்லை, அதுவும் கம்மியாக எடுத்துடணும். ரொம்ப நின்னா பூந்தி யாரும். ग्रीन कलर है।
அப்படியே பாருங்க 3 கலர் கிறிஸ்பியாக இருக்கு பாருங்க. லைட்டாக இருக்கு. ஏலக்காத்தூள், முந்திரி திராட்சை போட்டீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஹேண்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஏதாவது டவுட்னா கீழே மென்ஷன் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே பாய், அடுத்த வீடியோ பார்க்க. ஹாய் காய்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம எங்கே வந்துருவோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் கும்பாபிஷேகம். நமக்கு 2 ஸ்வீட் ஐட்டம் ஆர்டர் வந்திருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா காஜு கத்திரி. சரிங்களா, தொடர்ந்து வீடியோ பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காஜு கத்திரி சரிங்களா, 2 கிலோ முந்திரிக்கு அரைச்சி எடுத்துருக்கோம். 2 கிலோ சர்க்கரை, 2 கிலோ சர்க்கரைங்க. சரிங்களா, 2 கிலோ சர்க்கரை, 2 கிலோ முந்திரி, 2 கிலோ முந்திரி போட்டாச்சு. 2 கிலோ சர்க்கரை. இப்போ அதை நல்லா கொதி வர வைக்கலாம். இது என்ன பேர்? இப்போ முந்திரி கேக், காஜு கத்திரி முந்திரி கேக்கு. முந்திரி கேக்கு முந்திரி வந்து அரைச்சிடணும் இல்லையா? ஆமாங்க. இது எத்தனை கிலோவுக்கு? இது கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோ வருங்க. 5 கிலோவுக்கு 5 கிலோ 5 கிலோ முந்திரியை அரைச்சிக்கணும். 5 கிலோ இல்லை, இது 2 கிலோ முந்திரி. 2 கிலோ வெயிட் 5 கிலோ வரும். சரி சரி. 2 கிலோ முந்திரி, 2 கிலோ சர்க்கரை. பாருங்க, ஜீரோ இந்த அளவுக்கு பதம் இருக்கணும். சரிங்களா, ஜீரோ வந்து கெட்டியா இருக்கணும் இல்லையா? கெட்டியா இருக்கணும். இந்த அளவுக்கு பதம் இருந்தால் தான் உங்களுக்கு முந்திரி கேக்கு. சரி சரி சரி. உடனே வேலையாகும். கொட்டிடலாம், முந்திரி கொட்டிடலாம். முந்திரி கொட்டிடலாம். இதை அடி பிடிக்காம கிளப்பே இருக்கணும் இல்லையா? ஆமாங்க ஆமாங்க. லைட்டா அடி பிடிச்சா கூட கருப்பா வரும், வாசனை வரும். லோ ஃப்ளேம்ல வச்சுக்கணும். ஆமா. அவ்வளோதான், முந்திரி கேக் அடிச்சு முடிச்சாச்சு. பாருங்க, இந்த அளவுக்கு அதோட சூடு ஃபுல்லா இருக்கும். கொஞ்ச நேரம் ஆழ விட்டீங்கன்னா கரெக்டாக ஆகிடும். முந்திரி கொஞ்சம் சவுண்ட் சூடு ஆறணும்னா எடுத்து டேபிளில் போட்டு தட்டலாம். இது ஆறி போச்சு இல்லையா? ஆறி போச்சுன்னா இந்த மாதிரி கெட்டியாயிரும். இது என்ன பண்ணுது? இது லைட்டாக நெய் அப்ளை பண்ணிட்டு தட்டில் டேபிளில் போட்டு தட்ட வேண்டியது. நெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம்ல? வாசனை பயங்கரமா இருக்கு. நெய் இது ஆட் பண்ணலாம் இல்லையா?
நெய் தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாம். நம்ம டேஸ்ட்டுக்கு பொறுத்த அளவுக்கு தான். நெய் எடுத்துட்டு வரட்டானா தேவையில்லையா? நெய்யில் ஊற்றியாச்சு. எடுத்துட்டு வாங்க. இப்போ இது மாதிரி எல்லாம் என்ன பண்ணோம்? இது நல்லா போட்டு தேய்க்கணும் இல்லையா? நான் ஆயில் எடுத்து மேக்ஸிமம் இது தட்டு இருக்கும். கடைகளால தட்டு இருக்கும். இருக்குது நம்மகிட்ட இருக்கு. அதெல்லாம் தட்டு இருக்கு சரிங்களா? ஆமாம். வெளியே வேலைக்கு வந்தா தட்டுங்கள்லாம் இருக்காது மேக்ஸிமம். டேபிளில் போட்டு அப்படி உருட்டிக்கிறது தேய்க்கிறது அவ்வளோதான். இந்த மாதிரி உருட்டி அதை பீஸை கட் பண்ணுமா? ஆமாம், டைமண்ட் பீஸ் போடணுங்க. கட் பண்ணும். முந்திரி கேக்கு அழகே வந்து டைமண்ட் தாங்க. இதுக்கு என்னென்ன ஆட் பண்ணீங்க திரும்பி சொல்லுங்க. 2 கிலோ சர்க்கரை, 2 கிலோ சர்க்கரை, 2 கிலோ முந்திரி, நெய். முந்திரி வந்து நீங்க அரைச்சிட்டாச்சு. ஆமா, அரைச்சிட்டேங்க. நல்லா மாவுமா அரைச்சிக்கணும் இல்லையா? ஆமா, நைஸா அரைச்சிக்கணும். அரைச்சு அந்த சர்க்கரை பாலை போட்டு அப்படி கிண்டணும். ஆமா, அதிகமா அடிச்சிட்டிங்கன்னா அடி பிடிச்சிக்கும், ஆடாயிடும். அதுல கல்லு மாரி ஆயிடும். வீடியுமே பார்த்து அடிச்சுக்கணும். இது சில்வர் கவருங்க. முந்திரி கேக்கு மெயினே இதுதாங்க. இது இருந்தால் தான் முந்திரி கேக்கு மாதிரியே தெரியும் சரிங்களா? சில்வர் கவரு. இப்போ இது ஆறி போச்சு, நல்லா கெட்டியாக இருக்குல்ல? அவ்வளோதான், கட் பண்ண வேண்டியதான். ஒரு நேரம் இது ஆற விட்டாதான் இந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் வரும். நான் அந்த கடை கொஞ்சம் தள்ளி அந்த கடை இப்போ கட் பண்ண முடியலையா? முந்திரி கேக்குண்ணே. இது அடக்கத்துக்கு எதனா தட்டு எடுத்துருந்தீங்க? பேசன்ல போட்டுருங்கம்மா. இது இப்போ வந்து கிராஸ் கட்டிங் போட்டு பீஸை கட் பண்ணணும் இல்லையா? டைமண்ட் பீஸை இப்போ கட்டிங் போட்டாச்சு இல்லையா? கட்டிங் போட்டாச்சு. டைமண்ட் பீஸு சரிங்களா? இதில் மொத்தம் எத்தனை பீஸ் வருதுங்க ஜி? இதில் மொத்தம் 400-450 பீஸ் வரும். இந்த பீஸ்லாம் காட்டுங்க பாருங்க. இது நம்ம மண்டபத்தில் செய்கிறதுனால அப்படி தான் இருக்கும். கையில் எடுத்து காட்டுங்க. அப்படி கையில் கொஞ்சம் எடுத்து காட்டிங்கன்னா பீஸோடைய ரகம் தெரியும். ஓகே நல்லா இருக்கு.
வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கீழே மென்ஷன் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய், அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜீவா, ஸ்வீட் ஏரியா, ஈரோடு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் தான் கெய் மைசூர் பாக்கு. சரிங்களா, அது நிறைய பேர் கேட்டுருக்கீங்க. கெய் மைசூர் பாக்கு ஃபுல் வீடியோ போடுங்க, எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். சரிங்களா, அதுக்கோசரம் உங்களுக்கோசரமாக இந்த வீடியோ செய்கிறோம், பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மைசூர் பாக்கு தேவையானது 4 கிலோ சர்க்கரை, 900 கிராம் கடல மாவு, 100 கிராம் மைதா, 4 லிட்டர் எண்ணெய், 1/2 kg சுகர்லெஸ் கோவா. சரிங்களா, பாருங்கள். 4 கிலோ சுகரு, 3/4 லிட்டரு தண்ணி. வாங்க அதுக்குள்ளே நம்ம அந்த கடல மாவு வந்து எப்படியோ மிக்ஸ் பண்ணுறோன்னு பார்த்துட்டு இருக்கலாம். எண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா கட்டி இல்லாமல் அந்த எண்ணெயோட மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்க எப்படி இருக்கா, இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு பழம் இருந்தால் போதுமானதுதான். பாருங்க, இங்கே தெரியுமா, போதுமானதுதான். இந்த அளவுக்கு இருந்தால் மிக்ஸ் பண்ணி வச்சு மாவு ஆயில் எடுத்து அப்படியே போட்டுக்கலாம். பாருங்க, அவ்வளோதான். லைட்டாக ஃபஸ்ட் டைம் அந்த மாவு மிக்ஸ் போட்ட உடனே ஒரு 5 நிமிஷம் இல்லை ஒரு 10 நிமிஷம் கழிச்சு கொதி வரும். கொதி வந்தோடனே லைட்டாக ஒரு டைம் ஒரு 300 ml ஆயில் மிக்ஸ் பண்ணிங்க. இந்த மாதிரி கரெக்டாக 2 டைம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். 300 ml ஒரு 2 டைம். சரிங்களா, அதுக்கப்புறம் வந்து அந்த சுகர்லெஸ் கோவா போடணும். போட போக சொல்கிறேன். இந்த அளவுக்கு லைட்டாக ஹீட் வச்சு கொதிக்கணும். கொதிச்சு அடுத்ததான் மைசூர் நல்லா உள்ள கலர் ப்ரௌனாக வரும். அவ்வளோதான். அப்போ கொஞ்ச நேரத்தில் நம்ம அந்த சுகர்லெஸ் கோவா போட்டுக்கலாம். பாருங்க எப்படி கொஞ்சம் பாருங்க. கோவா போடுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 300 கிராம் ஆயில் இதே மாதிரி ஒரு 2 டைம் ஊற்றினா மைசூர் பாக்கு ரெடி ஆகிடும். மொத்தமாக இந்த மைசூர் பாக்கு அடிக்கிட்டு ஒரு 25 நிமிஷம் 30 நிமிஷம் தான் ஆகும். எவ்வளோதான் எண்டுக்கு வந்துருக்கு. ஒரு 5 நிமிஷம் பாருங்க. இதுக்கு நீங்கள் ஃபுட் கலர் போட்டாலும் சரி போடலனாலும் சரி, நம்ம கடையில் போடுறதுனால கொஞ்சம் லைட்டாக ஃபுட் கலர் சேர்த்துக்கணும். நீங்கள் போடாமல் இருந்தாலும் ஓகே, அதாக இருக்கும். மைசூர் பாக்கு ரெடி ஆகிடுச்சு. நெய் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், மைசூர் பாக்கு ரெடி. நல்லா தட்டில் எடுத்து ஊற்ற வேண்டியதான். ஊற்று வலிச்சு முனையில பிடியா, நல்லா வலிக்கிற நீ போ. இது வந்து ஒரு 5 மணி நேரம் ஆறணும். மைசூர் பாக்கு நல்லா ஆறிடுச்சு. பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு. இதை பாருங்க, அப்படியே கவுத்தரலாம். நாங்கள் அப்படியே கட்டிங் போட்டுடலாம். தொடர்ந்து ஃபுல்லாக வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக புரியும். ஸ்கிப் பண்ணி வீடியோ பார்த்தீங்கன்னா புரியாது உங்களுக்கு.
பாருங்க, ஓப்பன் பண்ண போகிறோம் பாருங்க. அப்படி ப்ரௌன் கலராக இருக்கா, சூப்பராக இருக்கு பாருங்க. இப்படி இது பாருங்க, இது அப்படியே பீஸ் போட்டுடலாம். பாருங்க, சூப்பராக இருக்கு பாருங்க. கைஸ், மேலும் இந்த வீடியோ பாருங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்களா? மைசூர் வகை எப்படி இருக்கு பாருங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா? நீங்கள் ஆதரவு கொடுத்தா தான் அடுத்தடுத்த வீடியோ போட முடியும். உங்களுக்கு என்ன எதுவும் டவுட்னா கமெண்ட் கண்டிப்பாக பண்ணுங்கள். 100% நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுப்பேன். சரிங்களா? ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஹாய் கைஸ், இப்போ நம்ம என்ன டிஷ் செய்ய போகிறோம்னா, எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடிய, குழந்தைங்க பெரியவங்க எல்லாம் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு டிஷ் தான் செய்ய போகிறோம். சரிங்களா? அது வந்து ஓமப்பொடி. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. எல்லாமே சூப்பராக வாயில் போட்டால் கரையும். சரிங்களா? அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. காராபூந்திக்கு வேர்க்கடலை ஒரு 2 கிலோ போட்டுக்கலாம். சரிங்களா? காராபூந்தியில் வந்து வேர்க்கடலை போட்டால் தான் டபுள் டேஸ்ட்டாக தரும். ஓம்பொடிக்கு மாவு போட்டாச்சு. 3 கிலோவுக்கு வந்து ஒரு 30 கிராம் சால்ட்டு. சரிங்களா? 30 கிராம் சால்ட்டு. ஓமம் இருக்குங்க இல்லையா, ஓமம் வந்து நல்லா நைஸாக அரைச்சி சேர்த்துக்கணும். ஒரு 25 கிராம் நல்லா பவுட்ரு மாதிரி அரைச்சி சேர்த்துக்கணும் ஓமம். அப்புறம் பெருங்காயத்தூள் ஒரு 10 கிராம் சேர்த்துனா போதுமானது. இது அப்புறம் பெருங்காயத்தூளுக்கு அப்புறம் ஃபுட் கலர், எல்லோ கலர். நாங்கள் கடையில் செய்தனால என் ஃபுட் கலர் சேர்க்கணும். நீங்கள் வீட்டில் செய்தனால கலர் சேர்த்தாலும் பரவாயில்ல, சேர்க்கலாலும் பரவாயில்ல, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் சேர்த்தாச்சு. பிசைஞ்சாச்சு. எல்லாம் இந்த அளவு இருக்கணுமா, எண்ணெய் சூடாயிருச்சு. எண்ணெயில் புளிஞ்சிடலாம். எண்ணெய் இது சூடு ஜாஸ்தி தான் பாருங்க. சூப்பராக இருக்கு பாருங்க. சரியா? சும்மா இது போட்டு பண்ணிட்டே இருக்கோம்னா பிஞ்சிரும் லைட்டாக, அவ்வளோதான். பாருங்க, சூப்பராக இருக்கு பாருங்க ஓம்பொடி.
சும்மா வாயில் போட்டோன்னே கரையும். பசங்க பெரியவங்க எல்லாருமே இதை விரும்பி சாப்பிடுவாங்க. இப்படி பார்க்கறதுக்கு நல்லா இருக்குதா? எப்படி இருக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஹோம் போட்டிதான் ஹேண்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஏதாவது டவுட்னா கீழே மென்ஷன் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே பாய். அது பார்த்து கோவப்படாதப்பா, பிடிச்சோப்பா. ஹாய் காய்ஸ், நான் உங்கள் ஜீவா, ஸ்வீட் ஏரியா ஈரோடு சேனல். சரிங்களா, நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம்னா இட்லி அரிசி வச்சு சூப்பரான ஓட்டு பக்கோடா. சரியா, அரிசி மாவு முறுக்கு எல்லாம் 4-5 விதமாக இது பேர் சொல்லுவாங்க. சரிங்களா, வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். தொடர்ந்து நம்மளோட சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. சரிங்களா, நமக்கு சப்போர்ட் கொடுத்தா தான் அடுத்தடுத்த வீடியோ நான் போட்டு உங்களுக்கு என்ன புதுசாக நான் காமிக்க முடியும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஓட்டு பக்கோடா இட்லி அரிசி இப்போ நம்ம எவ்வளோ போட போனால் இது 10 கிலோ அரிசி. சரிங்களா, நல்லா ஊறிடுச்சு. இது நம்ம இட்லி அரைக்கிற மாவு கடையில் கொடுத்து நல்லா கெட்டியாக அரைச்சிக்கணும். பாருங்க, நல்லா இந்த அளவுக்கு கெட்டியாக ஆட்டி எடுத்துக்கணும். அரிசி மாவு போட்டாச்சு 10 கிலோ. இதுக்கு 100 கிராம் கருப்பெல்லு, 50 கிராம் ஓமம் போட்டுக்கலாம். கடலை மாவு. சரியா, ஒட்டுக்கடலை 3 கிலோ. ஆயில் 1 லிட்டர். இது மிளகாய் தூள், சால்ட்டு, பெருங்காய் தூள் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சிருக்கு. மிளகாய் தூள் 100 கிராம், சால்ட்டு 250 கிராம். சரிங்களா, தண்ணி அதிகமாக ஊற்றக்கூடாது. கரெக்டாக ஒரு 1 லிட்டர் ஆகணும் தண்ணி ஊற்றினா போதும். எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். பாருங்கள், எள்ளு, ஓமம் சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி முறுக்கு பிடிக்குன்னு பார்த்துக்கலாம். இதுதான் அந்த முறுக்கோட அச்சு. எண்ணெய் சூடு அடிச்சு வாங்க போடலாம். எண்ணெய் வேறு சூடு ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் வேகணும் இது. அந்த ஓமம், அந்த எள்ளு சூப்பராக தெரிஞ்சு பாருங்க. அவ்வளோதான். இது ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது, தீஞ்சிரும். அவ்வளோதான், இது வந்துருச்சு. இப்படியே பாருங்க, சவுண்டு வருதா உடைச்சா? பாருங்க, அரிசியில் ஊற வச்சு போட்ட ரெப்பன் ஓட்டு பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குது பாருங்கள். மேலும் மேலும் நம்மளோட வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்களா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மேலும் மேலும் நமக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ போட முடியும்.
அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஹாய் காய்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம எங்கே வந்துருவோம் பார்த்தீங்கன்னா, ஒரு கோயில் கும்பாபிஷேகம். நமக்கு 2 ஸ்வீட் ஐட்டம் ஆர்டர் வந்திருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பாதாம் அல்வா. சரிங்களா? தொடர்ந்து வீடியோ பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாதாமும் சர்க்கரை, நெய், ஆயில். ஓகேண்ணா, போட்டுடலாமா? போட்டுடலாங்க. பாதாம் நல்லா வேக வச்சுக்கிட்டோம். இது எத்தனை கிலோவுக்கு பாதாம் அல்வா செய்ய போறீங்க? இது ஒரு 4 கிலோ வருங்க. 4 கிலோ 4 to 5 கிலோ வருங்க. ஓ, இது 1.5 கிலோ பாதாம். 1.5 கிலோ பாதாம். ஆமா. இது பண்ண தோல் பிரிக்கணும் இல்லையா? ஆமா. இது எல்லாத்தையும் தோல் பிரிச்சு தான் தோல் பிரிச்சு அது மிக்ஸ் கிரைண்டர்ல போட்டு அரைக்கணும். கிரைண்டர் போட்டு அரைக்கணும் இல்லையா? இப்போ ஒவ்வொன்றா இது பிரிக்கணும் இல்லையா? தோல் பிரிக்கணும். தோல் பிரிக்கணும். இது இப்போ என்ன பண்ணணும்? இது மிக்ஸில் போட்டு அரைக்கணுங்க. மிக்ஸி இல்லை கிரைண்டரு, தோசை மாவு அரைக்கிற மிஷினில் போட்டு அரைச்சிங்கன்னா நைஸாக இருக்கும். மிக்ஸில் போட்டு அரைச்சு கொண்டு வரணும் இல்லையா? ஆமாங்க. ஓகே, நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இந்த பாதாமுடைய அல்வாக்கு பாதாம் எல்லாம் அரைச்சி எடுத்தாச்சு இல்லையா? பாதாம் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. ஓ, நல்லா நைஸாக அரைக்கணும். ஆமாங்க. சரி, இப்போ என்ன செய்ய போகிறோம்? அவ்வளோதாங்க, நம்ம கடையில் போட வேண்டியதாங்க. பாதாம் அல்வாவுக்கு முதல்ல என்ன பண்ணோம்? பாதாம் ஊற வச்சுட்டு லைட்டாக வேக வச்சு தோல் பிரிச்சு எடுத்துட்டு லைட்டாக வேக வைக்கணும். பிரிச்சு எடுத்துட்டு மிக்ஸில் போட்டு கிரைண்டரில் போட்டு அரைச்சி. சரிங்களா? சர்க்கரை போட்டுக்கணும். சரிங்களா? இது 1.5 கிலோ பாதாம், 3 கிலோ சர்க்கரை. பாதாமும் சர்க்கரை எல்லாம் ஜெயிக்கணும். தலைவர் அவனோட சர்க்கரையும் பாதாமும் அரைச்சிட்டு போட்டு நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். சூடு பண்ணணும். சூடு பண்ணி அது சர்க்கரை பாதாம் நல்லா அப்படியே இதில் இப்போ என்னென்ன ஆட் பண்ணணும்? இதில் நெய், ஆயில், குங்குமப்பூ போடுவீங்களா? ஆமாம், குங்குமப்பூ போடணும். பாதாம் அல்வா குங்குமம் ஃப்ளவர் நல்லா இருக்கும். நல்லா இருக்குண்ணே. பாருங்க, இப்போதான் 1/4 ஆயிருக்கு. இன்னும் குறைஞ்சி இன்னும் 1/2 hour மேலே ஆட் பண்ணணும். லைட் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதில் அப்படியே நெய் ஆட் பண்ணிருக்குல்ல? நெய் தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். நெய் இதுக்கு 1/2 லிட்டர் போடணும். 1/2 லிட்டர் வேணாண்ணே? இதுக்கு 1/2 லிட்டர். அப்போதான் போட்டீங்கன்னா அந்த பாதாம் உள்ள வாசனை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ இதாக இருக்கும். நான் எண்ணெய் எண்ணெய் இன்னொரு 5 நிமிஷம் இல்லையா? அல்வா பதத்துக்கு வந்துருச்சு இல்லையா? கொஞ்சம் ஆமாம், இன்னும் சூடா இன்னும் நெய் அது தொடச்சிருங்க. நெய் எவ்வளோன்னு சேர்த்துக்கலாம்.
பாதாம் அல்வா ரெடியா? ரெடி. வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஏதாவது டவுட்னா கீழே மென்ஷன் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ பார்க்கலாம். ஓகே, மறக்காம நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்காக வேண்டி தான் ஒவ்வொரு வீடியோ கொடுத்துட்டு இருக்கோம். இதை விட பெட்டரா கொடுக்கறதுக்கு ட்ரை பண்றோம். தேங்க்யூ.